நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. க்ரௌடு சென்னையில் நீங்கள் எப்படி வந்து திருப்பூரில் பார்த்தீங்களோ அதே போல் சரியான க்ரௌடு. ஆனால் அந்த க்ரௌடு ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டே ஆகிடக்கூடாது, உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்றது வெல் பிளான்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க போலீஸு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்போ ஸ்பாட்டில் இருந்தவங்க சொன்ன விஷயம், பஞ்சாக கயிறு வாங்கி வச்சுருந்தாங்களாம், புது கயிறு. டக்கு 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 டக்குன்னு போலீஸ் வரதான் கயிறை கட்டிக்கிட்டே இருக்கிறான் சார். எங்கேயுமே உள்ளே வந்துடக்கூடாது. அதாவது விச் மீன்ஸ் அது மீடியாவுக்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் கவர் ஆகாத மாதிரி அங்கங்கே உள்ளுக்குள்ளேயே உள் தெருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்களாம். பேசுவதற்கு கொடுக்கலன்றாங்க. திருப்பூரில் பேசினாரு, அதே எலெக்ஷன் கமிஷன் தானே திருப்பூரில் பேசினாரு, இதில் திருநெல்வேலியில் பேசினாரு, புதுச்சேரியில் பேசினாரு. சென்னையில் அனுமதி இல்லை இன்னைக்கு. எனக்கு அதிகாரப்பூர்வமாக உள்ளேருந்து கிடைச்ச தகவலை சொல்கிறேன் நான். அது சென்னைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நீ பேசுறதுக்கு அனுமதி இல்லை. இன்னொரு விஷயம், வேனுக்குள்ளே உட்காந்து தான் வரதுக்கு அனுமதி கொடுத்தாங்களாம், வெளியில் வரது கூட அனுமதி கொடுக்கல இன்னைக்கு. அந்த இதுக்காக அனுமதி இருக்கா? ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றதுக்கு அனுமதி இருக்கா? ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலாம், கையை வெளியே நீட்டக்கூடாது. பிரபலமாக இருந்தக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். வரணும், அவரை நேரில் பார்க்கணும். அவர் பேசுகிறாரோ பேசலையோ பார்க்கணும். நீங்கள் வந்துட்டாவது போங்க அப்படின்றதான எல்லாத்தோடைய வேண்டுகோளாக இருக்குது. அந்த விஷயத்த நாங்கள் தளபதிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போது இவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி, அதை தாண்டி இருக்கக்கூடிய டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் பொழுது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கும் சேர்த்து ஒரு 2 நேர்காணல் கொடுக்குறாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்க, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை வந்து பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தெரியுது, நல்லபடியாக போயிட்டுருக்கு இல்லையா? போயிட்டுருக்கு சார். கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். காரணம் வந்து விஜய் அவர்களுடைய பரப்புரை அப்படின்றத தாண்டி ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடியுது, ஒரு 10 நிமிஷம் தான் பேச முடியுதுன்றதை தாண்டி கூட்டம், அவரை பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த கூட்டம், அவர் போகிற இடத்துலலாம் அது ஒரு திருவிழா மாதிரி அதை வந்து அவங்க கொண்டாடுற விதம் அப்படின்றத பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு கட்சிக்காரராக நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த தூத்துக்குடி, புதுச்சேரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். புதுச்சேரி, தூத்துக்குடி, காரைக்குடி, அடுத்து இன்னைக்கு திருப்பூர், நேற்று திருப்பூர், இன்னைக்கு சென்னை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு 4-5 இது இருக்கு இல்லையா, இந்த பரப்புரை இருக்கு இல்லையா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வெளியே இருந்ததுக்கும் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அந்த என்ன வித்தியாசம் தெரியுது சார்? ஊர் திருவிழான்னா ஒரு ஊர் மட்டும்தான் அசம்பிள் ஆகும். ஆனால் ஒரு 4-5 மாவட்டம் சேர்ந்து ஒரு ஊரில் அசம்பிள் ஆனால் எப்படி ஒரு கூட்டம் வருமோ ஒரு திருவிழாவுக்கு, அதே போல் நீங்கள் ஒரு மாவட்டத்திலே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. டே எங்கடா இருந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் பொதுவெளியில் மக்கள் இவ்வளோ பேர் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் ஆனதை நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம ஒரே ஒரு விஷயம், மெரினா புரட்சிக்காக எல்லாரும் ஒரு இடத்துல இங்கே அசம்பிள் ஆனதை பார்த்துமே தவிர, அதை தாண்டி பொதுவெளியில் ஒரு தனி நபருக்காக இவ்வளோ பெரிய பேரன்பு கொண்டு அவ்வளோ பேர் அசம்பிள் ஆகிறாங்க சார். நீங்கள் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலே வச்சிங்களேன். உங்கள் வீட்டில் என் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கானுங்க, முக்கியமான ஒரு விசேஷம், ரொம்ப முக்கியமான விசேஷம் வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து மதியானம் 12லேருந்து 3-4 மணி வரைக்கும் வெயிலில் நிற்கணும். ஆனால் விசேஷம் வந்திருப்பானா, போவோம் போடா இவனு நான் சும்மாவே என் குடும்பத்தில் அதுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிடுவேன், இங்கே வேறு இந்த வெயிலில் நிற்கிற வேலைலாம் ஆகாத வேலை, உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு தனி மனிதராக இருந்து விஜய்ன்ற ஒரு நபர் அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான், எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டு தான்டா கட்சி ஆரம்பித்தேன்னு, அது எவ்வளோ நிதர்சனமான உண்மைனாக்கா சார், உச்சி வெயிலில் வந்து நிற்கிறாங்க சார். அதுவும் யார் நிற்கிறா? இதற்கு முன்பு காசு கொடுத்து இது போல் வந்து கூட்டத்தை வேறு வழி இல்லாமல் வாங்கின காசுக்கு நிற்பாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸு எந்த காசு இல்லாமல் எந்த இது இல்லாமல் எங்கள் அண்ணன் வராரு, என் தலைவன் வரான்னு வந்து நின்னாங்க பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துல நிற்க 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 இன்றைக்கு திமுக அவங்க பேசக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா, ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்காங்கல்ல, புலனாய்வு புலிகள்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு. யாராலையுமே தளபதி விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், எந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய அந்த ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த நொடியிலிருந்து அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சுனாக்கா, திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபி வரைக்கும் எங்கே பயம் ஏற்படுதுனாக்கா,
பாண்டிச்சேரியில் 91% போலிங் ஆச்சு பார்த்தீங்களா? அங்கே தான் அவங்களுக்கு உச்சக்கட்ட பயம் ஏற்படுச்சு. ஏன்னா 91% இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் போலிங் ஆனதே இல்லை. இது வரைக்கும் யார் யாரோ வந்ததுக்கப்புறம் நடக்காத ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் விஜய் அவர்கள் வந்த பிறகு நடக்குது. அப்போது ரொம்ப சின்ன இடத்துலையே அந்தளவுக்கு நடக்குனாக்கா, தமிழ்நாட்டில் இவர் போகிற இடம்லாம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ க்ரௌடு. கூட்டம் ஓட்டாக மாறாதுனாங்கல்ல, நான் மாறிச்சா? அதுவே பெரிய உதாரணம் பொழுது இங்கே உச்சபட்ச நடுக்கம். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், விசாரிச்சுக்க உண்மையாக பொய்யான்னு. ஸ்டாலின் கூப்பிட்டு உதயநிதிட்ட கேட்டாரான், மகனே பேசாமல் நடிக்கவே போயிடுறியா? அது எப்படி உனக்கு சரியாக வருமா? பாரு நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளால் வந்து எவ்வளோ வேணால் காசை கொடுக்கலாம். நம்ம வந்து யூடியூப்பை திறந்தாலே என்னது ஒரு ஆடு போடுறாங்களே சார், தொடரட்டும் மறுபடியும் நம்ம வந்து மலரட்டும்னு சொல்லி 2 போட்டுருக்காங்க பாருங்களேன். இவ்வளோலாம் செலவு பண்ணி போடுறோம். ஆனால் அந்த ஆடு வந்தோடனே காரி துப்புறாங்களாமானே அப்படின்னு ஒரு சர்வே. இன்னொரு பக்கம் நீ நடிக்க போயிடுறியா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு குரல் கிடச்சான், என்னை நடிக்க ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க யார்? ஐநோ நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஏதாவது இப்போ தான் வந்து உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சு, இவர் தான் ரஜினியும் கமலை வச்சு படம் எடுக்க போகிறார். பேசினோமா? நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். அதில் இவரும் ஒரு ரோல் வரதுக்கான ஒரு இது இருக்குது. கேமியோவில் வந்து உதயநிதியும் கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசினோமா? இது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, இவர் நம்ம ஸ்டாலின் அவர்களை சிஎம்மாகவே அதில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணுன்ற மாதிரி பல ஒரு சட்டையராக ஒரு படம் இருந்துச்சுன்னு. இப்போ அந்த பிள்ளை அப்போ நான் அப்படின்னு கேட்கும்பொழுது பதில் சொல்ல முடியாமல் பேரனுக்கும் மகனுக்கும் நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னு இருக்கும். ஆமாம் சார். யார் காசில் சார் அவ்வளோ ஆடெல்லாம் கொடுக்குறாங்க? யார் காசுனா? யூடியூப் திறந்தாலே வெறும் வந்து தொடரட்டும் மறுபடியும் கொல்லட்டும்னு சொல்லி ஒரு ஆட் வந்துக்கிட்டு இருக்கேன். யார் காசு? கட்சி காசா? கட்சி காசு தான். அவங்க திமுகவுடைய காசாக தான் இருக்கும். கட்சி காசா இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் செலவு பண்ணுறாரு, இல்லை நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி காசு எடுத்து? ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அக்கௌண்ட்லேயே 10,000 ரூபா தான் இருக்குது, கையில் ரொக்கமே 10,000 தான் இருக்குது. நீங்கள் ஓலா புக் பண்ணி போயிட்டு இருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? கார் இல்லைல்ல, சொந்தமாக கார் இல்லை, பைக்கில். ஓலா தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குமாமே, கொஞ்சம் டக்குன்னு வருமாவே சார்? டக்குன்னு வருமா சார்? ரேப்பிடோ இல்லை அது இல்லை, பைக்லலாம் போக மாட்டார். ரேப்பிடோலையும் கார்லாம் இருக்குது. ஓலா மட்டுமே பொருந்தும். அந்த மாதிரி தான் புக் பண்ணி போகிறாங்களா. அவர் கையில் வந்து அவர் கையில் வெறும் சின்னவர் கையில் அதே மாதிரி 10 ரூபா தான் இருக்காமே, காசு இல்லையாமே. அவர்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது. இல்லை பரவாயில்லாமல் இருக்குது. கையில் கம்மியாக தான் இருக்குது, கையிருப்பு கம்மியாக தான். அப்போ கையிருப்பே இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் ஜிபே பண்ணுவீங்க? இல்லை அவருக்கும் கம்மி. அதனால் பேரண்ட்ட காரை கடன் வாங்கி போகிறாராம். ஆமாம், இது புதிய உலகா இருக்குல்ல? ஆமாம். ஸோ இந்த நிலவரத்தில் தான் இவங்களுடைய ஆட்சி, இந்த லட்சணம். எனக்கு தெரிஞ்ச அவங்க யார் காசில் செலவு பண்ணுறாங்கன்னு. யார் காசோ செலவு பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து போய் கேட்க முடியுது. யார் காசு, என்ன காசு, அரசு விளம்பரத்துலேருந்து பண்ணுறீங்களா? கேட்கணும் இல்லை? அரசு விளம்பரமா, நம்ம பணமா, சொந்த பணமா, ஸ்பான்சர்ஷிப்பா, எல்லாம் தெரியணும்ல சார். நீ மட்டும் எங்களை கேட்குற என்னன்னு கேட்குறியா இல்லையா? இது என்ன நொட்டை, அது என்ன நொட்டை, இங்கே என்ன நொட்டை, அங்கே போன நொட்டை கேட்கும்போது நம்ம கேட்போமா இல்லையா சார்? இது என்ன HDFCயில் FT, இது என்ன 600 கோடி அது? ஆனால் எனக்கு உண்மையிலுமே புரியல சார். அந்த லாட்டி மார்ட்டின் மாவன் வந்து சார்லஸா என்ன சார் இப்படி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டு வச்சுருக்காப்புல சார்? சத்தியமான எதிர்பார்க்கல. அதாவது நீங்கள் அரசியலை விமர்சிச்சுக்கலாம், ஆனால் பர்சனலாக ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டார். 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன், கல்யாணம் முடிச்சுட்டு லவ் பண்ணுற, தோற்று போனால் சூசைட் அட்டம் பண்ணுற, இதெல்லாம் வந்து அது உண்மையாகவே நான் கண்டிக்கிறேன் சார். அது பர்சனல். அவருடைய கெப்பாசிட்டிக்கு அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறான்னு நீங்கள் விட்டு நம்ம தவிர அதை கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று கரெக்டு. 500 கோடி ஓவா வாங்கினேல, என்கிட்ட வாங்கினேல, அப்புறம் என்ன மாணவுக்கு என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறேன்னு கேட்டார்ல. சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ரோசம் இருக்குன்னா நீ உண்மையாலுமே வந்து என்ன தமிழுங்கிற நமக்கு போட்டு சாப்பிட்ற அப்படின்னாக்கா 500 கோடி திரும்பி கொடுன்னு கேட்குறாராம். கொடுப்பாங்க? நாங்கள் கோவில் உண்டியல் விழுந்த செல்ஃபோனுக்கே 10,000 ரூபா வாங்கிட்டு தான் கொடுத்தோம் செல்ஃபோனை. அது கோயிலுக்கு. அதுதான் கோயில்லையே. பார்த்துக்குங்க. அப்போ வாய்ப்பு இல்லையா சார்? வாய்ப்பே கிடையாது. என்ன விளையாட்டா சார்? நீங்கள் ஸ்டாலின் அவர்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க. அவர் மானஸ்தன் சார். சரி, தன்மானத்தின் சிங்கம் சார். சுயமரியாதை கலைஞர் புள்ள சார். சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய இயக்கம் சார். ஸ்டாலினா உதயநிதியோ இந்தா 500 கோடி தேவையில்லைன்னு எடுத்து கொடுத்துட்டு இனிமேல் ஆர்டின்றது இந்த நினைப்பே வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் விடவே மாட்டோம் சொல்லுவாங்க பாருங்க. யாராவது எழுப்பிடணுமா அது சொல்லும்போது? எப்படி
யாராவது எழுப்பி விட்டுறணுமா? நீங்கள் எழுப்பி விட்றீங்களோ என்ன செய்றீங்களோ, எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக ஸ்டாலின் இதை சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு இல்லை சார் 2 பேருமே உண்மையாலுமே வந்து சுயமரியாதை கொள்கை இயக்கத்தில் இருந்தாங்க சார். கலைஞர் பேரன் அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் கலைஞர் புள்ளன்வார் ஒருத்தர் கலைஞர் பேரன்வார், இன்னொருத்தர் தான் கேட்டார் உனக்கு ஏன் சந்தேகம்னு கேட்டார். அது வேற பஞ்சாயத்து. ஆனால் நான் சொல்கிறேன், கலைஞருடைய புள்ள வார்த்தை தவற மாட்டார். அவருக்கு மானம் தான் முக்கியம், ரோசம் தான் முக்கியம், தன்மானம் முக்கியம். சுயமரியாதை இயக்கத்தில் பெரியாரை பார்த்து பின்பற்றவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். என்னை விமர்சனம் பண்ணல, கொடுத்த காசு சொல்லி காட்டிட்டேல, இது வரைக்கும் தமிழர் பண்பாட்டில் எவனுமே அப்படி சொன்னதே கிடையாது. சொல்லி காட்டல. ஆனா நீ கொடுத்த சொல்லி காட்டிட்டேல, நான் எவ்வளவு ரகசியமா வச்சு பாத்துக்கிட்டேன். எனக்கு தேவையில்லை, உங்க காசுன்னு தூக்கி கொடுப்பாங்க சார். அது தமிழ்நாடு பார்க்க தானே போகுது. பார்க்கும். இப்போ அப்புறம் எல்லாரும் வருவாங்களே, பார்த்தீங்களா 500 கோடி தூக்கி விசிறி அடிச்சாங்க பாருங்க அப்படின்னு. கரெக்ட். எல்லாருமே வந்துருவாங்க சார். அப்படி அந்த விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த சுயமரியாதை இயக்கத்தில் தான் நான் நிற்பேன்னு வந்து நிற்பாங்க சார். நீங்க பாருங்க, நீங்கள் ஏதோ பிரியாணிக்காக சோத்துக்கு செத்து போய் அண்டாக்கு சண்டை போட்டாங்க, வாழைத்தாரை உடச்சிட்டு போனாங்க, ரிவ்யூ வந்து எங்கள் பாருங்க உங்களுடைய இதில் மாநாட்டில் வந்து சோறு போடுறாங்க, நீங்கள் அதெல்லாம் வச்சு குறைச்சி மதிப்பிடாது. இல்லை இவர் உண்மையாலுமே கலைஞர் புள்ள, பெரியாரின் வாரிசுகள் நிச்சயமாக செய்வாங்க. உங்கள் வார்த்தையை நானும் நம்புகிறேன். அது விரைவில் நடக்கணும்னு நானும் வந்து விரும்புகிறேன். மக்கள் நம்பிடுவாங்கல்ல. அதான் சார், அப்படி நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுப்பி விட்டுருவாங்க, எந்திரிங்க டைம் ஆச்சு பிரச்சாரத்துக்கு போங்க அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. யாருக்கு? அப்படி உண்மையாலுமே நம்பலையே நான் சொன்னதை சார். கலைஞரின் புள்ள சார். ஆமா சார், யாரும் இல்லைன்னா பெரியாரின் வாரிசு சார், சுயமரியாதை இயக்கம் சார். எப்படி சார் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி சார் கொடுப்பாங்க சார்? கொடுத்த காசு சொல்லி காமிச்சார் சார். இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ சொல்லியிருப்போம் சார். அது வேற சார். என்றைக்குமே நம்ம தமிழனுக்கு ஒரு பண்பு இருக்குது சார். சோறு போட்டதை சொல்லி காமிச்சாலோ கொடுத்த காசு சொல்லி காமிச்சாலோ எங்களுக்கு வந்து தன்மான இடம் கொடுக்காது. கரெக்டாக சொல்லுங்க. சோறு போட்டதை அதுக்கு முன்னாடி சொன்னீங்க தமிழனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. ஓகே ரைட் ரைட். அப்போ வராதா பெரிய உண்டியல்? அது நான் எதுவும் சொல்லல. நீங்க சொன்னது தமிழன் விஜய் அப்படி எனக்கு போயிடுச்சு. தமிழன் விஜய் படம், நான் ஆலப்புறான் தமிழன் போயிட்டோன்னே யோசிச்சுன்னா தமிழன்னு திடீர்னு சொல்றாரு அப்படின்னு. ஓகே சரி, அப்போ ரைட். டாட் வச்சிடலாமா? டாட் கமா இல்லை கமா இல்லை. ரைட்டு. ஏன்னா எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்ன புதுசாக அண்ணன் வரான்னு பார்த்தீங்களா? சொல்லுங்க. நமக்கு அண்ணன்னா சீமான் தான், இருந்தாலும் கொடுத்த காசை கட்சி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சுனாரு பார்த்தீங்களா? கட்சியே வளரலையே, இது என்ன வளர்ச்சி? கட்சியே தேஞ்சு போய் இருக்கிறது 2 பேர், ஒன்று நீயே இன்னொன்று உன் தார்ச்சு. அதை கொண்டு போய் தான் அங்கே கையில் கொடுத்து ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு. ஆனால் எவ்வளோ பாருங்கள் சார், இங்கே அது கலைஞருடைய வழியை எப்படி பின்பற்றுறாங்க பாருங்கள். சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு, சாக்கை கரையான் தின்றுச்சுன்னு மாதிரி நான் வந்து நீ ஃபார்முக்காக கொடுத்த காசு கட்சியோட வளர்ச்சி நிதிக்கு போய் இன்ன வரைக்கும் கொடுக்கலையா சார்? 50 பேரோ 60 பேரோ கொடுத்துருக்காங்க. 30 கோடி. அதில் 25 பேர் மெயில் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, அதை கட்சியோட வளர்ச்சி நிதியாக வச்சுங்கன்னு. மீதி இருக்கிற ஆட்கள் தான் அந்த பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க போல. அப்போ ஒரு 5 பேர் தானே கேட்டாங்க, அவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டியா? தட்ஸ் நாட் ரைட் வே. இதே மாதிரி அப்பப்போ நடக்கும். 5 பேர் இல்லை சார், மொத்தம் 60 பேர் சார். 25 பேருக்கு வேணான்ட்டாங்க சார், மீதி 25 பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. சின்ன சொற்ப அமௌண்ட்டு. ஆமாம், அதுவே கொடுக்காட்டி அப்புறம் 500 கோடி. சரி ரைட்டு விடுங்க. இவர் தமிழர் இல்லையா? பரமக்குடிக்காரர் சார். அவர்லாம் பரமக்குடிக்காரரு, ஆனால் வேற. ஆனால் தெளிவாக சொல்லிட்டார், நான் கொடுக்க மாட்டேன். வளர்ச்சி நிதி எனக்கும் பசிக்கும்ல. இல்லை, இந்த பக்கம் நீங்கள் கூட்டத்தை பற்றி சொன்னோன்னே, இன்னைக்கு திருப்பூர் கூடிய கூட்டம், கோயம்புத்தூரில் கூடிய கூட்டம், தூத்துக்குடியில் கூடிய கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து க்ரௌடு இருந்துச்சு, நல்ல க்ரௌடு பேரளவுக்கு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. பேசலை. தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வராரு, கையை பிடிச்சி தூக்கி காட்டுறாரு வேட்பாளர்கள். இன்னைக்கு வேட்பாளர்கள்லாம் வந்து அந்த இதில் ஏற்றி காட்டினார். ஆனந்த் அவர்களை, ராஜ்மோகன் அவர்களை, ஜேசிடி பிரபாகர் அவர்கள்லாம் காட்டினாலும் கூட விஜய் பேசுகிறத விரும்புகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் பேசினா கூட அவர் பேசுகிறத விரும்புகிறாங்க. ரொம்ப குறிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்கிறத எல்லாருமே எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே வந்து விரும்புவாங்கன்னு போது அது ஏன் மிஸ் ஆகுது? ஏன் அதை வந்து பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி தொடர்ந்து. ரெண்டு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். க்ரௌடு சென்னையில் நீங்கள் எப்படி வந்து திருப்பூரில் பார்த்தீங்களோ அதே போல் சரியான க்ரௌடு. ஆனால் அந்த க்ரௌடு ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டே ஆகிடக்கூடாது, உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்றது வெல் பிளான்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க.
போலீஸு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்போ ஸ்பாட்டில் இருந்தவங்க சொன்ன விஷயம் பஞ்சாக கயிறு வாங்கி வச்சுருந்தாங்களாம், புது கயிறு. டக்கு 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 டக்குன்னு போலீஸ் வரதான் கயிறை கட்டிக்கிட்டே இருக்கிறான் சார். எங்கேயுமே உள்ளே வந்துடக்கூடாது. இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தானே, க்ரௌடு சேர்றதுன்றது ஒரு சின்ன சின்ன தெருக்கள்லேருந்து இந்த பக்கம் வராங்கல்ல, அதாவது விச் மீன்ஸ் அது மீடியாவுக்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் கவர் ஆகாத மாதிரி அங்கங்கே உள்ளுக்குள்ளேயே தெருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்களாம். இவர் வரக்கூடிய இதில் ஒரு சைடு மட்டும்தான் வண்டி ஓப்பன். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா த்ரூ அவுட் வந்து எங்கேயுமே சிக்னல் பிளாக் இல்லாமல் போயிட்டே இருக்க சொல்லு. அப்படி கூட நின்று இங்கே பெரிய க்ரௌடாக வந்து விஷுவலாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல வெல் பிளான்டாக இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. விச் மீன்ஸ் சென்னை எங்கள் கோட்டை தான் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டணும், சென்னைக்கு வந்து உங்களுக்கு பெருசாக இல்லைன்ற மாதிரி காட்டணும். நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் பேசாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் பேசுவதற்கு அனுமதி இல்லை. அனுமதி கொடுக்கலையா? இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லையா? பிரச்சாரம்னா நீங்கள் ரோட் ஷோ மாதிரி வந்துக்கலாமா சார்? அதான், அது அவர் பேசுறதுக்கு மேலே ஏறி பேசுறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ அது வர்றதே தேர்தல் பிரச்சாரத்துக்கு. 2 விஷயம். ஒன்று, 6 மணிக்கு மேலே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த ஈவினிங் இன்னைக்கு கூட வந்து புரசைவாக்கத்தில் இருந்துச்சு. அவர் அந்த பாதையை மாதிரி நேராக போயிட்டாரு, லெஃப்டில் திரும்ப வேண்டியவர் நேராக போயிட்டாரு, அதனால் அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. 6 மணிக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாருன்றதும் ஒரு பெரிய வந்து ஒரு கேலி பொருளாகவே வந்து பேசுகிறாங்க. விஜய் 6 மணிக்கு மேலே கடையை சாத்திடுவார் அப்படின்லாம் வந்து பேசுறது. அப்போ அது நிதர்சனம், அப்படி ஒரு உண்மையும் 6 மணிக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாருன்றது ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும் சார். நீங்கள் 6 மணிக்கு மேலேன்றது நம்ம அதுக்கு வருவோம் எக்ஸ்பிளைன். இல்லை, நம்ம வந்து கரூர் அந்த மாதிரி சம்பவத்திலாம் பார்த்துருக்கோம். விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்போ மீண்டும் அந்த ஒரு இடத்துக்கு நகர்றாங்கல்ல, அதை தான் கேட்க. இல்லை சார், இங்கே முதல் விஷயம், நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. 12 மணி வரைக்கும் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நீங்கள் பேசுகிற மாதிரி ஐடியா இருந்தால் ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் கேன்சல், ரத்து பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை தரப்பில். இதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? காவல்துறைக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறதுனாலே பேசுறதுனால என்ன இடைஞ்சல் இருக்க போகுது? யார் இடைஞ்சல் பண்ணுவா? எல்லாத்தையும் மேலே இருக்கவும் பார்த்துப்பான். எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும். எலெக்ஷன் கமிஷன் தான் அதுதான் கொடுக்குது. பர்மிஷன் யார் கொடுத்தா? அந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் தானே கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்கலையா? இப்போ பேசுவதற்கு கொடுக்கலன்றாங்க. திருப்பூரில் பேசினாரு, அதே எலெக்ஷன் கமிஷன் தானே திருப்பூரில் பேசினாரு, இதில் திருநெல்வேலியில் பேசினாரு, புதுச்சேரியில் பேசினாரு. சென்னையில் அனுமதி இல்லை இன்னைக்கு. எனக்கு அதிகாரப்பூர்வமாக உள்ளேருந்து கிடைச்ச தகவலை சொல்கிறேன் நான். அது சென்னைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நீ பேசுறதுக்கு அனுமதி இல்லை. இன்னொரு விஷயம், வேனுக்குள்ளே உட்காந்து தான் வரதுக்கு அனுமதி கொடுத்தாங்களாம், வெளியில் வரது கூட அனுமதி கொடுக்கலையா இன்னைக்கு. அந்த இதுக்காக அனுமதி இருக்கா? ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றதுக்கு அனுமதி இருக்கா? ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலாம், கையை வெளியே நீட்டக்கூடாது. ஏன் இண்டிகேட்டர் இருக்குன்றதுனாலயா? கையை வெளியே நீட்டக்கூடாது, சைடில் வந்து இது பண்ணக்கூடாது. இதை தாண்டி தான் இன்றைக்கி தளபதி வந்து வாகனத்துக்கு மேலே வந்தார் அவர் பிரச்சாரம். அதுதான் சார், நீ பேசக்கூட கூடாதுன்னு சொல்லி உள்ளேருந்து வெளியில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது பெருவாரியாக இன்றைக்கி க்ரௌட் அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. சென்னையில் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதுனால தளபதி அதை மீறி தான் இன்றைக்கி வெளியே வந்து நின்றுருக்காரு. ஸோ இதே போல் வந்து இவங்க அனுமதி மறுக்கிறதுன்றது வந்து உள்ளபடி சொன்னா சார் டர் இல்லை. சென்னை வந்து ஒரு பெரிய கோட்டை, திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது பல நேரங்களில் அது ஆமாம் அவங்க தொடர்ந்து அங்கே ஜெயிக்கிறாங்கன்றதும் உண்மைதான். 2011 தவிர 11 தவிர 16லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு போது அது ஒரு காரணமாக இருக்கா? சென்னை அவங்களுடைய கோட்டைன்றதுனால இந்த இடத்துல எதுவும் நமக்கு எதிராக இது நடந்துடக்கூடாதுன்றதுனால நடக்குது. இந்த முறை அவங்க எப்படின்னா, ஒன்று நீ இல்லை நான், ஒன்று நீ வா இல்லை நான் வரேன், வேறு யாரும் இது உள்ள சென்னையை பொறுத்த வரைக்கும் பேசிவிடக்கூடாது அப்படின்னும் போது இந்த கவுண்டமணி டெலாக் தான். கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் வந்துட்டு எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், கீழே இருக்கவனுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிற மாதிரி கீழே இருக்கவன் பங்குக்கு அவன் என்ன செய்யணுமோ அந்த வேலையை கரெக்டாக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மேலே இருக்கிற பங்குக்கு அவன் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக மொத்தம் சிட்டிக்குள்ளே பேசுவதற்கு அனுமதி இல்லை. தொடர்ச்சியாக சிட்டிக்குள்ளே மக்கள் மத்தியில் பேச விடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் கொளத்தூர் அவர் போன பொழுது ஏற்பட்ட பரபரப்பு நமக்கு தெரியும். ஆமாம், அது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கணும்னு இருந்தேன். அவர் பெரம்பூரில் பண்ணும்போது ஒரு வெல் அசம்பிள்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அவங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து பேசுகிற விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தவருக்கு கொளத்தூரில் என்ன பிரச்சனை? அப்போ உங்களுக்கு புரிஞ்சா அங்கே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது? கொளத்தூர் யார் தொகுதி, என்ன தொகுதி, என் தொகுதிக்குள்ளே நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் பேசிட்டு போகிற அளவுக்கு நான் விட்டுட்டா நான் எப்படி? அப்படியே கட் பண்ணி கரூருக்கு போங்க, இப்போ மறுபடியும் குளத்தூருக்கு வாங்க. இப்போ தொடர்ச்சியாக அங்கே இருக்க பப்ளிக் சொன்னதே என்னன்னாக்கா, இத்தனை பஸ் இவ்வளோ வரவே வராது, முதல்ல இந்த டிப்போவில் இவ்வளோ பஸ் இருக்கானே எங்களுக்கு தெரில. அப்போ தொடர்கதையாக இவ்வளோ மக்கள் க்ரௌட் இருக்கும்போது அவ்வளோ பஸ்ஸை அனுப்பிச்சு
சேம் அதே அலையாக ஃபார்ம் ஆகிற எல்லா காட்சியும் நம்ம பார்த்தோம், ஃபுட்டேஜ் பார்த்தோம். சேம் அதை விட மோசமாக ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற தகவல் கிடைத்த உடனே தளபதிக்கு தெரியப்படுத்திய பிறகு அவர் பேச வேண்டிய பேச்சை நீங்கள் அந்த அந்த பேச்சில் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஆமா. தெரியும். தகவல் போன உடனே 4 நிமிஷம் பேசினாரு. 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு. என்னன்னாக்கா, இல்லை நம்ம பேசுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுனால உடனடியாக கட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போனார். ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு தனிநபரை பார்த்து ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லது 40 கட்சிகள் ஒன்று சேர்ந்து அதை நாங்கள் தான் வழி நடத்துகிறோன்னு சொல்லக்கூடிய திமுகவோ அல்லது பிஜேபியோ நடுங்குதுனாக்கா நடுங்குது. அதான் நிதர்சனமான உண்மை சார். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆத்துறீங்களா உட்காந்து? அவர் பேசக்கூடாதா? பேசிடவே கூடாது. சிட்டிக்குள்ளே அவர் பேசும்பொழுது சார், இன்றைக்கி சிட்டியை பொறுத்த வரைக்கும் 90% படித்தவங்க பெரும்பாலும் இங்கே வேலை தேடி எல்லா மாநிலத்துலேருந்து உட்காந்துருக்காங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது, ஒரு அரசியல் தெளிவு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் கூர்த்து கவனிச்சிட்டே இருக்காங்க. நிச்சயமாக அவங்க மற்ற எதுனாலும் சரி ஓட்டு போகிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக போட்டுருவாங்கன்னும் பொழுது, நீங்கள் இந்த நபர்களை ஒரு அரசியல் படுத்தி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாருனாக்கா, ட்ரமாட்டிக் சேஞ்ச். இவ்வளோ வருஷம் நாங்கள் தான் இந்த செவுத்தை மெட்ராஸ் படத்தில் ஒருத்தன் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த செவுத்தில் பெயிண்ட்டை ஊற்றாத வரைக்கும் ஓகே, ஊற்றிட்டா முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சென்னைக்குள்ளே தளபதி பேசிடக்கூடாது. அதற்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் டீம் சேரலாம், எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க சார். இந்த இந்த மாதிரியான வீரர்கள் தான் இவர்கள். இன்னொரு பக்கம் சென்னையில் ஒட்டுமொத்தமாகவே விஜய் அவர்கள் ஓரளவுக்கு முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படின்னும் போது 2 விஷயம். அவர் வேட்பாளர்கள் பேரெல்லாம் அவர் சொல்கிறதில்ல, இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு கேட்கறதில்ல. நான் தான் வேட்பாளர், நான் தான் நிற்கிறேன், அவங்க தான் நான் தான் அவங்கன்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், பெரும்பாலான பகுதிகளுக்கு விஜய் அவர்கள் போகலை, பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு போகலை. அப்படின்னும் போது இதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ போன இடங்கள் ஓகே, இப்போ காரைக்குடிக்கு போயிருக்காரு, அந்த மாவட்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருப்பூர், அப்புறம் இப்போ சென்னை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சென்னை பெரம்பூர்லேயும் குளத்தூர்லேயும் பண்ணாரும்போது ஒரு ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் அவர் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்காருன்னும் போது இது மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ திருப்பத்தூர் அவர் போகலை, புதுக்கோட்டைக்கு போகலை, கடலூரில் ரத்தாயிருக்கு, இப்போ தருமபுரியிலையும் நாளைக்கு இருந்ததை ரத்து பண்ணி நாளைக்கு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாருன்றதுனால அதை வேற ஒரு நாளுக்கு தள்ளி வைக்கிறாங்கன்னும் போது இன்னும் இருக்கக்கூடிய இந்த சொற்ப நாட்களில் எவ்வளோ தூரம் அவரால் கவர் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் இளைஞர்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருந்தாலும் பொதுமக்கள் அந்த ஒரு கேள்வி வைப்பாங்களே, அவர் இங்கே வரவே இல்லையே, நாங்கள் அவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே தன்னுடைய மாவட்டத்திற்கு நம்ம விரும்புகிற நேசித்த ஒரு பிரபலமாக இருந்தக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். வரணும், அவரை நேரில் பார்க்கணும். அவர் பேசுகிறாரோ பேசலையோ பார்க்கணும். நீங்கள் வந்துட்டாவது போங்க அப்படின்றதான எல்லாத்துடைய வேண்டுகோளாக இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் தளபதிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போது இவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி, அதை தாண்டி இருக்கக்கூடிய டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் பொழுது, இன்றைக்கு அவர் விடுக்கக்கூடிய விஷயம், நாளைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வருது சார். அதை குறித்து இன்றைக்கி இன்டெப்த்தாக அதுக்கப்புறம் பேச போகிறோம். இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கும் சேர்த்து ஒரு 2 நேர்காணல் கொடுக்குறாரு. நேர்காணல் ஓகே. அந்த 2 நேர்காணலை ஒளிபரப்பு செஞ்சு இப்போதைக்கு மக்கள் மத்தியில் கடத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு நம்மளுது. அதை செய்ய முன்னெடுத்திருக்கிறார் சார். மற்ற தலைவர்கள்லாம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான தீவிர பிரச்சாரத்தில் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மாலை நேரங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறார். ஆனால் விஜய் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாரு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆரவாரம் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து பண்ணாததுக்கான காரணம் வேற எதுவும் ரீசன் இருக்கா? நெருக்கடி தான் சார். என்ன நெருக்கடினா அனுமதியே கொடுக்க மாட்டேன் சார். இப்போது அனுமதின்றது அந்த ஆப்பில் வாங்குறது தானே சார்? நீங்கள் அந்த ஆப்பில் 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரோன்றது வாங்குறது தானே அனுமதி? கேட்டோமா பேசாதன்ற, பேசாமல் வரதுக்கு எதுக்கு வரணும்? இல்லை சார், ஒரு இடத்துல திருப்பூரில் அவர் வராரு, மேலே நின்று கை காட்டுறாரு, அவ்வளோ பெரிய ரோட் ஷோ பண்ண முடியுது, கன்னியாகுமரியில் பண்ண முடியுது அப்படின் போது இது அடிப்படையாக வச்சு தானே மற்ற மாவட்டங்களில் கொடுப்பாங்க. இல்லை சார், இது நீங்கள் கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு தீர்ப்பாயிருச்சுன்னா அதை வச்சு அடுத்தடுத்த ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி பேசுகிறீங்க. இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலையே. இங்கே இவங்க 2 பேர் தானே ஒன்றா இருக்கிறாங்க, திமுக. அதாவது இப்போ என்னன்னா, ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னார் அருண் அவர்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னார். அதையும் மாற்றிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு சந்தீப் ராய்னு ஒரு டிஜிபி ஒருத்தர் நமக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது, அப்போது அதிகாரிகள் இன்னமும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளோட கையில் தான் இருக்காங்களா? எல்லாம் மேலே இருக்கிறவங்க கையில் தானே சார் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம். நிதர்சனமான உண்மை எங்களுக்கு தெரியும். கிரவுண்டில் பர்மிஷன் வாங்குறதுக்கு வரைக்கும் 12 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க, அனுமதி கொடுக்கல.
இவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல, அதே போல் இவர் 6 மணிக்கு மேலே பேச மாட்டார், இவர் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் செய்ய மாட்டார். சுற்றுப்பயணம் செய்வதற்கு 1000 நெருக்கடியும் சிக்கலையும் ஏற்படுத்துவது, ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நின்னாக்கா தொடர்ச்சியாக பேருந்தை விட்டு நீங்கள் கரூரை போலவே நீங்கள் குளத்தூர் நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்க. எல்லா விதமான பொலிட்டிக்கல் ப்ரெஷரையும் கொடுத்து அவங்க சொல்லுவதே, நீங்கள் வந்தால் மக்கள் சாகணுமா, செத்துருவாங்க, இப்படி ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டே வராங்கன்னும் பொழுது, இதை உடச்சே தீரணும், வேறு ஆப்ஷனே இல்லைன்ற போது தான் இன்றைக்கு வந்து நேர்காணலுக்கான விஷயத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் நேர்காணல் வரும். நாளைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரும். இன்டெப்த்தாக நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசலாம். அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்டத்தை சார்ந்த நபர்களோடு நம்ம பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பட் இது என்னன்னாக்கா, இது இப்போ இருக்கக்கூடிய இந்த க்ரௌடும் இப்போ தளபதிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியும், இதை நான் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, டோர் டு டோர் போய் எம்ஜிஆர் வரைக்கும் ஓட்டு கேட்டதெல்லாம் சரித்திரம் கிடையாது. ஓகே, டோர் டு டோர் போய் ஓட்டு கேட்கல. அம்மையார் ஜெயலலிதாவும் டோர் டு டோர்லாம் போய் கேட்கவே போனதே கிடையாது. பட் அவங்களுக்கான ஆளுமை, அவர்களை நேசித்த ஒரு பெரும் க்ரௌடு, நான் உனக்கு ஓட்டு போட நாங்கள் தயாராகிட்டோம், உங்களை ஓட்டு போடுறோம், போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் என் தொகுதிக்கு ஒரு மாஸ் லீடராக இருக்காருன்றதுனால அந்த தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த தேவையை தாண்டி அதை மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க சார். இன்றைக்கி மீடியா மூலம் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை தேர்ந்தெடுக்கிறோம் தலைவாணி, அதுக்கப்புறம் வா, சுற்றுப்பயணம் வா, வந்து நன்றி தெரிவிப்பீங்கள்ல, அப்போ வாங்க, இன்றைக்கி உங்கள் நெருக்கடி சூழலை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு. அப்போ உள்ளபடி நீங்கள் எம்ஜிஆருக்கு கூட இந்த க்ரௌடை பார்க்கலன்றது நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம பேசுகிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனை இல்லாதனால, அதே போல் இன்றைக்கி வந்து பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடராக இருக்கிறதுனால இது பெரிய லேக் ஆகாது. பட் ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் இருக்குது, அதை நம்ம யாரும் மறுப்பதற்கு இல்லை. அந்த வருத்தத்தை போக்கும் வகையில் திட்டங்களும் தளபதியும் கூடிய சீக்கிரம் உங்களை நாடி தேடி வருவார்ன்றதை நம்ம சொல்லிக்க முடியும் சார். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு